ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்க, நீ எடுக்கல. மேடம் ஓ வணக்கம் மேடம். வணக்கம். நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க மேடம். ஓகே. அது என்னமோ தெரியல, உங்களை பார்த்த உடனே அப்படி வர்ணிக்கணும் போல தோணுது மேடம். ஓகே, உங்க பேர் மேடம்? என் பேர் கவிதா. கவிதா, நைஸ் நேம் மேடம். கவிதா, கவிதாங்கிற பேருக்கு உங்களுக்கு தான் மேடம் கவிதாங்கிற பேரே பொருந்தும். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப ஆளு கலையா இருக்கீங்க மேடம். இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை மட்டும் சொல்லிட்டு போறீங்களா? அதுதான் மேடம். அது ஸ்ட்ரெயிட்டா வந்தவொடனே ஓப்பனா சொல்ல முடியாதுல்ல, கொஞ்சம் கூச்சமா இருக்கு. அதுக்கு தான் மேடம். இது இந்தாங்க, படிங்க. என்னது இது? படிங்க படிங்க. என்னது இது? இல்ல சத்தமா படிங்க மேடம். எனக்கு தமிழ் தெரியாது. தமிழ் தெரியாதா? நான் படிச்சது கான்வென்ட். கான்வென்ட்டா? தமிழ்நாட்டுல தமிழ்ல படிச்சு விட்டு தமிழ் தெரியாதுங்கிறீங்க? தமிழ் உங்க பாட புத்தகத்துல தமிழ் இருக்குல்ல? இருக்கு, ஆனா எனக்கு பேச மட்டும்தான் தெரியும், படிக்கலாம் தெரியாது. தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க்க. சரி, ஓகே, நமக்கு தேவையில்லை. அந்த சாப்டர் நமக்கு இப்போ தேவையில்லை, அவசியம் இல்லை. இப்போ நமக்கு மெயின் என்னன்னா, அதை நீங்க ஓகே, உங்களுக்கு ஆமலா நீங்க படிக்க தெரியாது சொல்லிட்டீங்கல்ல, நான் வேணா படிச்சுக்கிறேன். நான் படிச்சு சொல்றேன், அது என்னன்னு பாருங்க. என்னுடைய பெயர் வந்து கூல் மாமா. கூல் மாமா, COOL, கூல் மாமா. என்னுடைய பேர் கூல் மாமா. எனக்கு வயது 44. ஆனால் பார்க்கறதுக்கு 44 மாதிரி தெரியுவேன். கொஞ்சம் யூத்து தான் நான், புரியுங்களா? சரி, ஓகே. 44. எனக்கு வந்து பிறவியிலிருந்து நான் வந்து உழைத்து சம்பாதிக்கக்கூடிய இடத்தில் நான் பிறக்கவில்லை. அதாவது நான் கொஞ்சம் பணக்கார குடும்பத்தில் பிறந்திருக்கேன், அது சொல்றேன். பிறக்கவில்லை. எனக்கு 10 வயதிலிருந்து நான் வந்து குடிக்க ஆரம்பித்து விட்டேன். மது அருந்துவதற்கு ஆரம்பித்து விட்டேன். கொஞ்சம் அப்படி பார்க்காதீங்க, கொஞ்சம் ரோல் ஆகுது. அன்றிலிருந்து இன்று வரை குடித்துக் கொண்டே இருக்கிறேன். இன்று 45 வயது நெருங்கிவிட்டது. இன்று வரை ஓசி குடியை குடித்துக் கொண்டு வருகிறேன். இதில் பின் குறிப்பு அப்படின்னு சிலது போட்டுருக்கு மேடம். அதில் என்ன பின் குறிப்புனா, காலையில் வந்து ஒயின் ஷாப்பு திறக்கிறதுக்கு முன்னாடியே ஒயின் ஷாப் வந்து 12 மணிக்கு தான் திறக்குது. திறக்கிறதுக்கு முன்னாடியே நான் கடைக்கு போயிடுவேன் மேடம். காலையில் ஒரு குவார்ட்ரு, அது காலையில் ஒரு குவார்ட்டருக்கு வந்து கோழி முட்டை அவிச்ச கடலை. காலையில் குவார்ட்டருக்கு கோழி முட்டை அவிச்ச கடலை. மதியம் ஒரு குவார்ட்டர் சிக்கன் 65. அது இல்லாட்டினா போட்டி. இரவு வந்து ஒரு ஆஃபு சிக்கன் 65, முட்டை மாசு, பொடி மாசு, இதில் ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துக்கணும். இது மாதிரி வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் என்னென்ன சாப்பிடுவேங்கிறத வந்து பயோடேட்டா போட்டு சொல்லியிருக்கேன். இதை வந்து நான் பெரும்பாலும் வந்து எல்லாருக்கும் வந்து நான் கையில் கொடுத்து அவங்க படிச்சுட்டு அவங்களால முடிஞ்ச தொகையை அமௌண்ட் எனக்கு கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இதில் வந்து எந்த கேட்டகரியிலுமே சேர்ந்ததில்லை. ஏன்னா உங்களுக்கு படிக்க தெரியாது. தமிழ்நாட்டில் தமிழில் படிச்சுக்கிட்டு படிக்க தெரியாதுன்னு சொல்றீங்க. இதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இப்போ இதை படித்து காமிச்சிட்டேன். இதுக்கு உங்களால் முடிந்த தொகையை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன். வேற எதுவும் இல்லை மேடம். இப்படி தடிமாடு மாதிரி வளர்ந்துருக்க, கை காலம் நல்லா தான் இருக்கு. இப்ப ஒழிச்சு சாப்பிட வேண்டியிருக்காங்க மேடம். எனக்கு என்னால ஒழிக்க முடியாது மேடம். நான் சின்ன பிள்ளைங்க அப்படி வளர்ந்துட்டேன். எங்க அப்பா அம்மா அப்படி வளர்க்கல என்னைய. நான் இந்த மாதிரி ஓசியில் வாங்கி குடிச்ச பழக்கமாயிடுச்சு. அதுலேயும் உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்கள்ட்ட வாங்கி குடிச்சோம்னா அதோட டேஸ்ட்டே தனி மேடம். நான் எவ்வளோ பேர்கிட்ட வாங்கி குடிச்சிருக்கேன். ஆனால் உங்களை மாதிரி ஆள்கிட்ட வாங்கி குடிச்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கு மேடம். அதனால தான் உங்களை பார்த்த உடனே நான் இந்த ரோட்டில் வேற யாராச்சும் கேட்டுருவேன். இருங்க மேடம், இருங்க. ஏன் இன்னொரு தடவை படிக்க போடல? அப்படி நீ வயசு ஷாப்ல கொண்டு போய் கொடு, அவனே எனக்கு ஓசியா தரேன். நான் பாப்பேன். இல்லை மேடம், அவர் நிறைய தடவை கொடுத்துட்டாங்க. இந்த ஏரியாவில் எல்லா ஒயின் ஷாப்லையும் நான் குடிச்சிட்டேன். எப்படி ஓசியில? ஆமா மேடம், ஆமா மேடம். ஓடு. ஒரு நிமிஷம், இவ்வளவு கோவப்படக்கூடாது மேடம். இவ்வளவு கோவம் இருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு ஒரு தன்மானம் இருக்கு மேடம். தன்மானம் இருக்கு, சுயமரியாதை இருக்கு, எல்லாமே இருக்கு. நீங்க வீட்டுல போறான்னு சொன்னா நான் போயிட முடியுமா? சொல்லுங்க. பைத்தியமாடா, அறிவு கட்ட முண்டமே. என்னது அறிவு கட்ட முண்டமா? அப்படிதான் திட்டுவேன். ஆமாண்டா, யார் பைத்தியம், நீயா நானா? என்ன யாரு தெரியுமானே? யாரு நீ? இந்த ஏரியாவுல 18-20 வருஷமா உழைக்காம வாழ்ந்துட்டு சொல்லு. இருக்கட்டுமே, தப்பு கிடையாது. ஒரு மாசம் எவனையாவது உழைக்காம வாழ்ந்துட சொல்லு பாப்பா. 18-20 வருஷமா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உழைக்காம சாப்பிடுறது குடிக்கிறது எல்லாமே இதுலதான்.
அடுத்தவங்க கொடுக்க காசுல தான். அப்படி இருக்கும்போது நீ வந்து சாதாரணமா சொல்ற, எடுத்து எறிஞ்சு பேசுற, நக்கலா பேசுற, நையாண்டியா பேசுற, திமிரா பேசுற, ஆணவமா பேசுற. இத போய் அப்படியே போலீஸ்காரன் கொடுத்து பேசு. போலீஸ்காரன் வாங்கி கொடுத்துருக்காரு எனக்கு. ஐயோ அந்த ஏரியா போலீஸ்காரர் எனக்கு சரக்கு வாங்கி கொடுத்தா போவாரு. அப்படி இருக்கும்போது நீ மாட்டேங்கிறிய, எனக்கு அதுதானே அதிர்ச்சியா இருக்கு. நான் உங்க ஓசில சாப்பிட கொடுக்கணும், காசு கொடுக்க முடியாது. அதெல்லாம் கிடையாதுங்க. நான் வந்து இவ்வளவு நேரம் வந்து என்னுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி நான் வந்து உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். அதனால தயவு பண்ணி நீங்க வந்து தயவு பண்ணி சொல்றதுக்கு எனக்கு வந்து ரொம்ப இதாக அசிங்கமா இருக்கு. என்னோட லைஃப்ல 20 வருஷம் லைஃப்ல இந்த மாதிரி யார்ட்டையும் கெஞ்சினது இல்லை. கொடுப்பேன், உடனே கொடுப்பாங்க, குடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். உங்கள்கிட்ட தான் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ரோல் ஆகுதுப்பா, ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு. அதனால நீங்க வந்து எனக்கு வந்து இதுல எவ்வளவு கால ஷிஃப்ட் நீங்க பொறுப்பேற்றுக்கிறீங்களா, இல்ல மத்தியான ஷிஃப்டா, இல்ல நைட் ஷிஃப்டா? எந்த ஷிஃப்டும் பொறுப்பேற்றுக்க முடியாதுடா. ஒய்யாலையா? இங்க பாருங்க மேடம், தப்பா பேசுறீங்க. யாரு நீயா நானா? சும்மா கேக்குற, காசு கேக்குற. நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க தெரியுமா? யாரு ஓசில இருக்கவங்க தான் பேசிட்டு இருக்கேன். ஓசில இருக்கேன் நான் இப்ப தானே சொன்னேன், பட்டியல் போட்டு சொன்னேன். ஓசில வாழ்றதுனா சாதாரண விஷயம் இல்ல மேடம். அப்பேற்பட்ட தன்மான சிங்கத்திட்ட பேசிட்டு இருக்கீங்க நீங்க. காமெடி பண்ணாம காமெடி பண்ணா எனக்கு முதல்ல காசு கொடுங்க மேடம். புரியுதுல? நீங்க அசிங்கப்படுத்திட்டீங்க. இதுக்கே நான் உங்களுக்கு கன்சியூமர் கோர்ட்டுக்கு போவேன் தெரியுமா உங்களுக்கு. எப்படி என்னை வாடா போடா அது இதுன்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டீங்களா? நான் இப்பயும் அப்படித்தாண்டா சொல்லுவேன். போடா. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன சொல்லுவீங்க? இப்படியா இப்ப என்ன சொல்லுவீங்க? பைத்தியக்காரனே, உன்ன மாதிரி ஒரு ஓசியானால நான் பார்த்ததே இல்ல. பப்ளிக் அப்புறம் எல்லார்கிட்டையும் ஓசியா காசு வாங்கி போய் குடிக்கிறத, போலீஸ்காரத்தையே வாங்கி குடிக்கிறீங்கன்னா நீ எவ்வளவு பெரிய ஆளா இருப்ப. கண்டிப்பா சொல்லுங்க. இந்த மாதிரி நீ வர்றதுக்கு போய் செத்து போயிடு. ஏன் சாவணுமா? இவ்வளவு நேரம் திட்டினதுக்கு தான் அந்த அமௌண்ட் இப்ப இதை பத்தி எழுதிட்டு இருக்கேன் கம்ப்ளைண்ட். இப்ப நீங்க செத்து போன்னு சொன்னீங்கல்ல, இதுக்கு தனியா பேமெண்ட் தெரியுமா? செத்து போங்கிறது வாழ்க்கையை முடிச்சுக்க, என்னுடைய கொள்கையை முடிச்சுக்கன்னு சொல்றதுக்கு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? மிரட்டலாம் கிடையாது மேடம். எனக்கு இப்ப பணம் வந்தாங்கண்ணா இல்ல என்ன, நான் கன்சியூமர் இப்படிக்கு போட்டேன், எழுதிட்டேன், சைன் பண்ணியாச்சு. இதை கொண்டு நான் கோர்ட்ல காமிச்சு என்ன தெரியுமாங்க, உன்னதையும் உள்ள போட்டுருவாங்க. அதனால ஒழுங்க மரியாதையா இதுக்கு நீ காசு கொடுத்துட்டு போயிரு. இங்க பாருப்பா, அழகா இருக்கிறது மெயின் கிடையாது. அழகா இருக்கிறது பிரச்சனை இல்லைங்க. இப்ப நீ அழகா இருக்க, உங்ககிட்ட வந்து நான் ஐ லவ் சொன்னா சொல்லு. உங்ககிட்ட வந்து நான் ஐ லவ் சொன்னா, இல்ல உன்னை கை பிடிச்சிருத்தானா, உன்னை கை பிடிச்சிருத்தானா, இல்ல கண்ணத்தை பிடிச்சி கிள்ளானா, இல்ல அந்த சோல்டரை பிடிச்சிருத்தானா, இல்ல பேண்டை பிடிச்சி கிள்ளானா, என்ன பண்ணேன்? நான் கௌரவமா வந்து என்னுடைய வேலையை தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லு. முடியும் முடியாது சொல்ல முடியானே. ஏன் வந்து ஒரு குடியார மனுஷன் அப்படி நோவடிக்கிற? தப்பு இல்ல இதெல்லாம். எப்ப காசு தருவ? கையில காசு இல்ல. கையில இல்லன்னா பர்ஸ்ல இருக்கா, இல்ல பேக் இதுல இருக்கா, செல்ல இருந்து ஜிபே போடு, ஜிபே இருக்கு, இல்ல பேடிஎம் போடு. ஆமா, அது எல்லாம் வேங்க போற இடத்துல பிச்சை எடுக்கிறது இறங்கியாச்சு. இதுல என்னது, போன் பே, ஜிபே, பேடிஎம் எல்லாமே இருக்கு. சரி பண்ணி தொலை, சொல்லு எவ்வளவு. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் வரும்போதே நீ கொடுத்தீங்கன்னா 500 ரூபா. இப்ப நீங்க வந்து இவ்வளவு தூரம் என்னை அசிங்கப்படுத்திட்டீங்க, அதனால 2500 ரூபா கொடுக்கணும். 500 ரூபா தான் கொடுக்க முடியும். அதெல்லாம் கிடையாதுப்பா, என்னை அசிங்கப்படுத்திட்டீங்க. அப்ப கோர்ட்ல போய் கேஸ் போச்சுன்னா அது ஏகப்பட்ட செலவாகுமே. என்ன புரியுது? 500 ரூபா தான் இருக்கு, அதுக்கு மேல இல்ல. நான் அதையே போட்டுறேன். இப்ப நீ ஆரம்பத்துல கொடுத்தா 500 ரூபா வாங்கிட்டு போயிருப்பேன். இப்ப நீ இவ்வளவு தூரம் என்னை அசிங்கப்படுத்தி நாய் பேய் பிசாசுன்னு சொல்லிட்டியே. நான் 500 ரூபா போட்டுறேன். 500 ரூபாய் செல்லாதுமா எனக்கு. 500 செல்லாத காசு. 1000 ரூபீஸ்ங்கிறது நான் யோசிக்க வேண்டிய. திடீர்னு 1000 ரூபீஸ்னா நான் 2 நாளைக்கு படம் போட்டேன் மேல வச்சு. இப்ப நீ ஒண்ணு இல்லப்பா, நீ கோவமா பேசிட்ட. இப்ப எனக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மன்னிப்பு கேட்கறது பெருசு கிடையாது, புரியுதா? இதுக்கப்புறம் என்ன மாதிரி குடிகாரங்களை வந்து தப்பா பேசக்கூடாது. ஐயோ நான் பேசவே மாட்டேன், காசை போட்டு போடு. 99 என்ன தெரியலம்மா நம்பர். 625 ஓகே. 1250 அந்த வரி போடுங்க. சிக்கன் பக்கோடாவுக்கு சேர்த்து போட்டுருங்க. சிக்கன் பக்கோடா எல்லாமே நான் சாப்பிட மாட்டேன், அதுக்கு சேர்த்து போட்டுருங்க. ஓகே போட்டீங்களா? உங்க பேர் என்ன? இருங்க நான் வந்துட்டேன், செக் பண்ணிடுறேன். கவிதாண்டு வரும் பாருங்க. செல்லு. ஐயோ மொபைல காணாம. ஐயோ இப்போ மொபைல் என்ன பண்றது? நான் பே பண்ணிட்டேன், நீங்க பாருங்க. போயிடுச்சா? சரி ஓகே, நான் மொபைல் எங்க வீட்டுல சார்ஜ் போட்டு பண்ணிக்கிறேன், பாத்துக்கிறேன். நீங்க இந்த ஏரியால தான் இருப்பீங்களா? இல்ல நான் வேற ஏரியா. நான் கிளம்புறேன். இல்லங்க இந்த ஏரியால தான் அடிக்கடி இருப்பீங்களா? இல்ல நான் கிளம்புறேன், வேற ஏரியா. நீங்க உங்களை அப்பக்கப்போ வந்து நான் பாத்துட்டு போறேன்.
காலையில வந்து வணக்கம் வச்சு விஷ் பண்ணிட்டு போனா தான் என் பொழப்பு ஓடும். ஐயோ வேணாம், இதோடய நான் பட்டுட்டப்பா. இல்ல மேடம், இல்ல மேடம், இல்ல, ஓகே சார், ஓகே சார். இங்க வாங்க, இங்க வாங்க மேடம். என்ன மேடம் போச்சுக்குன்னு போறீங்க அப்படியே? என்னையா உனக்கு இப்ப வேணும்? மேடம், எனக்கு தெரிஞ்ச பையன் ரொம்ப நாளா வந்து ஒரு கல்யாணம் ஆகாம இருக்கான். அவங்கிட்ட சொல்லி உங்க 2 பேருக்கும் கல்யாணம் வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஐயோ, உன்ன மாதிரி அவனும் ஓசியில இருந்தா தெரியாது, நான் போறேன். இல்ல இல்ல, அவன் காலையிலேயும் மத்தியானம் மட்டும் தான் குடிப்பான், நைட்டு குடிக்க மாட்டான். அதனால உங்க குடும்ப வாழ்க்கை பிரச்சனை வராது மேடம். அவன் ரொம்ப நல்லவன். எனக்கு அதான் தேவை, எனக்கு கார்டு இருக்கு, நான் போறேன். இல்ல மேடம், அவன் ரொம்ப நல்ல பையன் மேடம். 38 வயசு தான் மேடம் அவனுக்கு ஆகுது. எனக்கு ஆள் இருக்குயா? ஆள் இருக்குன்னா அவர் பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. கரெக்ட் கொடுக்க மேடம், கரெக்ட் கொடுக்குறா புதுசா. இங்க பாருங்க மேடம், ஆள் இருந்தா கரெக்ட் கொடுக்க மேடம். மேடம் மேடம் என்ன கரெக்ட் கொடுக்க சொன்னா அப்படி போறாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணாது, இதை பாலம் பண்ணி நம்ம தூக்கி போடுவோம்.